கேன் கேட்டுட்டு. ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். மேம், நான் வந்து என்னுடைய நேம் ஜே இளங்கோவன். நான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃபார்மசிஸ்ட்டா ஒர்க் பண்றேன். எனக்கு வந்து நண்பர் சண்முக சுந்தரம் சார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அவர் எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. எனக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதும் தெரியாது. அவரு ஒரு எதேர்ச்சியா ஒரு நாள் என்னைய பெட்ரோல் பங்க்ல மீட் பண்ணாரு. அவருடைய ஒர்க்குக்காக வந்தவரு எங்க ஏரியாவுல வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு கிளம்புற டைம்ல பெட்ரோல் அடிக்க போடுறதுக்கு வந்தாரு. பெட்ரோல் போடுறதுக்கு வந்தவர் என்னைய எதேர்ச்சியா மீட் பண்ணி இந்த மாதிரி சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது தெரியும். எனக்கு நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது அவர் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது. ஆக்சுவலா வந்து இப்படி, அதாவது இந்த பிசினஸுக்காக வேண்டி ஏதோ எதையாவது ப்ரொமோட் பண்ணி நம்ம தலையில கட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய பிசினஸ் போயிட்டு இருக்கு இப்பெல்லாம். அந்த மாதிரி நமக்கு வந்து இதுல பெனிஃபிட் ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, சார் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இப்ப ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு, நமக்கு தான் தெரியல. நான் வந்து எனக்கு ஒரு நண்பர் கொடுத்தாரு, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல ரிசல்ட் கிடைக்குது சார். உங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நான் ஒரு இது தரேன், நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு சேஷன் தரேன், யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகேன்னா நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைட்னா விட்டுருங்க அப்படின்னு சொன்னாருங்க. நான் வந்து சரி கொடுக்கும்போது வேணாம்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். கையில வாங்கினதுக்கு அப்புறம் சொன்னாரு, சார் அதோடைய காஸ்ட் வந்து ஒரு சேஷெட் வந்து 1000 ருபீஸ் கிட்ட வருதுங்க சார் அப்படின்னாரு. இவ்வளவு வருது, இவ்வளவு சின்ன இவ்வளவு வந்து பேக்கேஜ் வந்து 1000 ருபீஸ் வருதுன்னா அது ரொம்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப யோசனை பண்ணேன். இதை வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சுட்டு ஒரு அந்த டைம் எங்க ஊர்ல வந்து ஃபெஸ்டிவல் டைம்னால வச்சதை மறந்துட்டேன். ஆக்சுவலா ஃபெஸ்டிவல் பிஸில அதை மறந்துட்டேன். ஒரு 15 டேஸ் கழிச்சு பண்டிகை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி அதை வச்சே பேசிக்கும்போது அவர் கேட்டாரு, சார் என்ன பண்ணீங்க, அதை யூஸ் பண்ணீங்களா, பாத்தீங்களா, எப்படி அது பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாரு. ஐயோ சார், நீங்க கொடுத்ததே மறந்துட்டேன் சார். அது ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன், ஆனா எதுவும் வேஸ்ட் பண்ணல, பட் இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணி பார்க்கல சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சார் வந்துட்டு, சார் கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி பாருங்க, அதுல ஒன்றும் சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது, நீ கண்டிப்பா ஆயுர்வேத உங்களுக்கு வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை மெடிசன் பத்தி, நீங்க அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் நான் அதுக்கப்புறம் தான் எடுத்து அது அவர் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சது இதெல்லாம் படிச்சேன், பார்த்து எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ஒரு நாள் சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன் மேம். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு ஒன்றும் தெரியல. நான் எனக்கு வந்து எவ்வளவு டோஸ் சாப்பிடணும் என்னன்னு அது இது பண்ணல, ப்ரெடிக்ட் பண்ணல. அது ஆக்சுவலா வந்து நான் எல்லாம் ஒரு சேஷட் வந்து ஒரு டோஸ் சாப்பிட்றதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன். ஆனா பதில் அது சாப்பிடும்போது சுகர் மாதிரி நல்லா டேஸ்டா இருந்தது, ஒன்றும் தெரியல. சாப்பிட்டேன், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு நான் பாட்டில் என் வேலையை ஆஸ் யூஸ்வல் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அன்னைக்கு நான் ஈரோடு ஒரு வேலையா போயிருந்தேன் மேம். அது சாப்பிட்டுட்டு ஈரோடு போயிட்டேன் டூ வீலர்லயே. போயிட்டு ஈரோடு போய் அங்க ஆபீஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இது இருந்தது. அது எப்படின்னா, கையில் அப்படியே புல் அடிச்சா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி முடியெல்லாம் எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிருச்சு, கை முடியெல்லாம். என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணேன். இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு இப்படி இருக்கேன்னு யோசனை பண்ணேன். பார்த்தா அதனுடைய அந்த நம்ம எலிக்சர் மிக்ஸோட எஃபெக்ட் தாங்கிறது அப்போ லேட்டா தான் எனக்கு புரிஞ்சுது. ஓ, இதனுடைய ஒர்க் தான் இந்த ஸ்டார்ட் ஆயிடுச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி அது ஒன்றும் இப்போ பிரச்சனை பண்ணல, எனக்கு தொந்தரவு ஒன்றும் கொடுக்கல, பட் எனக்கு நல்லா இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்து பிபி டேப்லெட் சாப்பிட்டேன், மற்ற வேற எந்த இது டிசீஸும் இல்லை. பிபி மட்டும் இருந்தது, கொலஸ்ட்ரால் கொஞ்சம் இருந்தது, ரெண்டுக்கு டேப்லெட் சாப்பிட்டு இருந்தேன். அதை சாப்பிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு பிபி டேப்லெட் ரெகுலர் சாப்பிட்டு இருந்தேன், அதை நிறுத்தவே இல்லை. பிபி கொலஸ்ட்ரால் டேப்லெட் நிறுத்தாம சாப்பிட்டு தான் இருந்தேன், கன்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் அந்த எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு 3வது நாள் கொலஸ்ட்ரால் டேப்லெட்டும் பிபி டேப்லெட் சாப்பிட்ட உடனே மிட் நைட் ஆகி போச்சு. இடுப்பை சுத்தி பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிச்சு, தூங்க விடல, அந்த அளவுக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம சண்முக சுந்தரம் சார் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, இந்த இது சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளுக்கு பெயின், பாடி பெயின், கை பெயின், ஜாயிண்ட், லெக் பெயின் எல்லாம் இருக்கு சார், நீங்க அதுக்கு பயந்துக்காதீங்க அப்படின்னாரு. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அசல்ட்டா தான் இருந்தேன். பட் அன்னைக்கு நைட்டு வந்து ரொம்ப கொஞ்சம் பெயின் கொடுத்தது. என்னன்னு பார்த்தா அந்த எலிக்சர் மிக்ஸ் என் கொலஸ்ட்ராலே கம்ப்ளீட்டா குறைச்சிருச்சு. குறைச்சதுனால அந்த டேப்லெட் சாப்பிட்டது அதனுடைய எஃபெக்ட் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நல்லா பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, இடுப்பை சுத்தி ரொம்ப பெயின் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா இவ்வளவு பெயினா இருக்கான்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் நடந்தேன். அந்த மிட் நைட்லயே கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு அந்த நடந்தேன். நடந்துட்டு வந்து படுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. தண்ணி நல்லா நான் ஃபுல்லா குடிச்சேன், ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் பெயின் இல்லை, நல்லா இருந்தது. விடி வரைக்குமே பெயின் இல்லை, மறுபடியும் விடிகால் லேசா பெயின் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது, ஒன்றும் தொந்தரவு இல்லை. பட் அதனுடைய எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா
பக்கமா இருந்தது. அடுத்த நாள் வந்து நல்லா ஆக்டிவா எந்திரிச்சு சுறுசுறுப்பா எந்திரிச்சு எப்பவும் போல எல்லாம் நீட்டா எல்லா வேலையும் செய்ய முடிஞ்சது. ஆபீஸ்ல போய் ஆக்டிவா ஒர்க் பண்ண முடிஞ்சது. எனக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்ல. அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா உடம்பே ஃப்ரீயா இருக்க மாரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் யோசனை பண்ணேன். இது எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவான மெடிசினாட்ட இருக்கு. ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்னால நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு மறுபடியும் கொஞ்சம் டோஸ் இருந்து சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்தது. பிரச்சனை இல்லாம இருந்து நல்லா பசி எடுத்தது. நல்லா ஜீரணமாச்சு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நல்லா தூக்கமும் வந்தது. எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஸோ அது சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால அத கன்டின்யூ பண்ண ப்ரொமோட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி அவர்ட்ட சார்ட்ட பேசினேன். சார் வந்து அப்புறம் Zoom மீட்டிங் எல்லாம் லிங்க் எல்லாம் அனுப்பிச்சு, சார் நீங்க கண்டிப்பா Zoom மீட்டிங்ல கலந்துக்குங்க. அதுல உங்க மாரி நம்ம நண்பர்கள்லாம் நெறைய ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன் மேடம். இப்ப கேட்டது அது எனக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்குது. அதே சமயத்துல என்ன நண்பர்களுக்கும் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறேன். அவங்களும் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன ரிசல்ட் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நான் அதுல இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணலாம். இன்னும் நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஸோ அதனால நம்ம எலிக்சர் மிக்ஸ் ஒரு நல்ல ப்ராடக்ட்ங்கிறது நல்லா தெரிஞ்சுட்டேன் மேடம். அதனால அதை வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ இளங்கோவன் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். இது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன் தேங்க்யூ அப்படின்னு மேடம். அதாவது ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண காலம் வந்து ரொம்ப கம்மி. சோ இளங்கோவன் சார் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ண காலம் ரொம்ப ரொம்ப கம்மி. எஸ் சோ மேம். ஆமா, இந்த ஒரு கம்மியான ஒரு டைம்லயே வந்து நீங்க டெஸ்டிமோனி கொடுக்கறத பார்க்கும்போது லீடரா எங்களுக்கு எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இப்போ ஒரு புதுசா வந்து ஒரு ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லும் போது மனசுல உள்ள விஷயங்கள் வந்து அப்படியே சேர்க்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே நீங்க உங்களுடைய விஷயத்த ரொம்ப அழகா கோர்வையா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஆக்சுவலி வந்து உங்களை நாங்க ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன் அப்படின்னா, ஒரு பார்மாசிஸ்ட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப், பார்மாசிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பொருளை உள்வாங்குட்டாங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா அது எத்தனை பேருக்கு வந்து போய் சேரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உண்மையில அது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களை நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ டெஃபினட்டா மேம். ஒர்க் இன் டெப்த் சார். நம்மளோட தேங்க்யூ மேம். எலிக்சம் ப்ராடக்ட் வந்து அந்த நீங்க ஒரு அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ல 1.5 கிராம் தான் இருக்கும் ஒரு சேஷெட்ல. அது அத வந்து பிஞ்ச் ஆஃப் த இதா எடுக்கும் பொழுதே அது அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணும். சோ சில பேர் வந்து ஒரு பாக்கெட்டையும் சாப்பிட்டா இதான் ஒன்னும் ஆகாது. இட் இஸ் ஃபுட் சப்ளிமெண்ட் தான். அதாவது இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாட்டிலயுமே மக்கள் ட்ரெடிஷ்னலா, அதாவது டெய்லியுமே சாப்பிட்டு வந்த பொருளை தான் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து கோர்வையா கொடுத்திருக்காங்க. சோ அந்த வகையில ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சேஷட் நீங்க ஃபுல்லா சாப்பிட்டும் யூ வில் ஃபீல் அ மிராக்குலஸ் திங் அப்படிங்கும் போது உண்மையில ரொம்ப நல்ல விஷயம். சோ போக போக இன்னும் நீங்க நிறைய டெஸ்டிமோனிஸ் ஓனாவே எடுப்பீங்க சார். அண்ட் கொடுக்கும்போது ஏன்னா மத்தவங்களுக்கு கொடுக்கும் போது மிராக்குலஸ் ஆன விஷயங்களை நீங்க பார்க்க முடியும். சோ தேங்க்யூ டெஸ்டிமோனி. தேங்க்யூ சார். ஓகே மேம். தேங்க்யூ.